அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு காலத்தில் ஒருவர் தன் வாழ்நாளில் எண்ணற்ற பாவங்களை செய்திருந்தார். அவருடைய பாவங்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு அதிகமாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது. மரணத் தருவாயில் அவர் இருந்தபோது தன் பிள்ளைகளை அழைத்து, நான் இறந்த பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை பாதியாக கடலிலும் பாதியாக காற்றிலும் தூவி விடுங்கள் என்று கூறினார். அதற்கு முன் இந்த அம்மா ஸ்டேஜ் 4 ஸ்டோமக் கேன்சரால் அவதிப்படுகிறார்கள். இவருக்கும் இவரின் குடும்பத்தாருக்கும் நாம் அனைவரும் நம்மால் முடிந்த உதவி மற்றும் துவா செய்வோமாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மேலும் விவரங்கள் போஸ்டில் விவரித்து இருக்கிறேன். அல்லாஹ் இவர்களின் சிரமத்தை லேசாக்குவனாக. அவர் ஏன் இப்படி சொன்னார் என்றால், அல்லாஹ் தன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பதை அவர் மிகவும் பயந்தார். அவருடைய பிள்ளைகள் அவர் சொன்னபடியே செய்தார்கள். அல்லாஹ் பூமியையும் கடலையும் காற்றையும் அந்த சாம்பலை ஒன்று சேர்க்கும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அவ்வாறு செய்ததும் அந்த மனிதர் மீண்டும் அல்லாஹ்வின் முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லாஹ் அவரிடம், நீ ஏன் இப்படி செய்ய சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதர், யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தின் காரணமாகவும் என்னுடைய பாவங்களின் மிகுதி